நம்ம ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம். அது பானிபூரி. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சட்டியில் நம்ம பொரிக்கக்குள்ளே எண்ணெயை விட்டுக்கலாம். நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓ மை காட், சுடுது கைஸ். ஓகே, நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை அப்படியே எப்படி வச்சுக்கலாம். நான் வந்துடுறேன். ஓகே, நம்ம இப்போ பண்ணக்க ஆரம்பிக்கலாம். பானிபூரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ போட போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்த்து எடுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும். இது எது எடுத்தாலும் சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். ஓகேவா? நான் இந்த வீடியோ எனக்கு பண்ணுறேன்னா யாருக்கெல்லாம் பண்ணது தெரியாதோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ பாருங்கள், பொரிச்சிட்டு இருக்குது. நம்ம பொரிச்சதை எடுத்துக்கணும். ஐயோ, எண்ணெய் கூட்டி வச்சுட்டேங்க. சிம்பிளாக கொஞ்சம் வச்சு வெந்துட்டு இருக்குது. அடுத்தது நான் போட்டுறேன். பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்று கடைஞ்சிருச்சு. ஓகே, நான் ஒன்று எடுத்துட்டேன், பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் நிறையனும் பண்ணலாம். இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதில் வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இன்னும் ஒன்று போட்டுடலாம். நம்மள்கிட்ட நல்லா பண்ணுவோம். நம்ம தான் நாம் எப்பவும் பெஸ்ட்டு. வாங்க நம்ம போகணும். வந்துட்டு இருக்குதுக்கே செம்ம வருது. நல்லா பண்ணுவோம். உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிட்டது. அதுக்கு பல்லா நம்ம பானிபூரியில் ரசம் விட்டு தின்னு செம்மையாக இருக்குங்க. பண்ணி இல்லைன்னா கடையில் கூட வாங்கி சாப்பிடலாம். வாங்கிக்கலாம். நான் எங்கே ஹோம் மேடில் பண்ணுறேன். செம்மையாக இருக்க போகுது சாப்பிடும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் எனக்கு பிடிக்கலைன்னா நான் என் அப்பா கூட சைக்கிளில் போய் இல்லைன்னா பைக்கில் கூட போய் நான் வாங்கிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னதான் நான் ஏதோ ஒரு நாள் பானிபூரி தின்னேன், அதுலேருந்து எனக்கு இதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. நான் எப்பவுமே என் ஓன் காசே சம்பாதிச்சு நான் வாங்கிடுவேன். நீங்களும் இதை வீட்டில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணலாம். இது செம்மையாக இருக்கும். எங்க வாங்கி பாருங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்பெஷலாக இருக்க போகுது. எனக்கு பிடிச்சதே இதுதான். நானே இதை பண்ணுவேன். என் மம்மிகிட்ட கேட்பேன். என் மம்மி பண்ணி தர மாட்டாங்க, நானே பண்ணுவேன் எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டு. நம்மளுக்கு எப்பவுமே கேர்ஃபுல் தான் முக்கியம். நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பார்த்துக்க செம்மையாக இருக்கும். இந்த பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிடும் போது எப்படி இருக்கும்.
நீங்கள் வந்து எப்போ ஒரு மாதத்துக்கு நான் போட்டுட்டே இருப்பேன் வீடியோ. தெரிக்குது கைஸ். தெரிக்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் பார்த்துருக்கணும். இப்போ நம்ம செம்மையாக பண்ணிட்டு இருக்கோம். இனி சாப்பிடும் போது எப்படி இருக்குதோ செம்மையாக இருக்கும். சாப்பிடும் போதுலாம் நல்லா இருக்கும். என் அண்ணன் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இது என் மம்மி அப்பா கெஸ்ட் வந்தால் கூட நான் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் இது பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு. நீங்கள் எப்போ பண்ணாலும் இதுதான் பெஸ்ட்டு எனக்கு டே. நான் இப்போ 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், ஆனாலும் நானே 1லேருந்து படிச்சுட்டேன்.